பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒரு ஹோட்டலுக்கு ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் 2 பேரும் ஹோட்டலுக்கு போனாங்களாம். அங்கே ஹோட்டலில் போயிட்டு அந்த வெயிட்டர்கிட்ட சொன்னாங்களாம், ஒரே ஒரு தோசை மட்டும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த வெயிட்டர் சொன்னாராம், ஒரே ஒரு தோசையா? 2 பேர் வந்திருக்கீங்க, 2 பேரும் எதனா சாப்பிட்டீங்கன்னா கூட வேறு எதனா ஆர்டர் பண்ணுறீங்களா சொல்லுங்கள், ஏன்னா ஒரு தோசை வாங்கி எப்படி 2 பேர் சாப்பிடுவீங்கன்னு போது அவர் சொன்னாரா, இல்லை என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட இருக்கிற பணம் இந்த ஒரு தோசை மட்டும்தான் வாங்க முடியும். என் பொண்ணு 10th நல்ல மார்க் எடுத்தா இந்த பெரிய ஹோட்டலில் அவளுக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அவளும் சொன்ன மாதிரி 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டா. அதுவும் இந்த ஊர்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா. ஸோ அவளுக்கு நான் சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றணும், அதனால் ஒரு தோசை மட்டும் கொடுங்கன்னும் போது அதை வெயிட்டர் கேட்டுட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயி அந்த ஓனர்கிட்ட போய் சொன்னாரா, சார் ஒரு ஏழை ஒருத்தர் வந்திருக்காரு, அவங்க பிள்ளை கேட்குறாரு, அவங்க என்ன வேணுமோ சாப்பிட்டோம், என்னோட சேலரியில் நீங்கள் லெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போது அந்த ஓனர் அதை கேட்டுட்டு என்ன பண்ணாரா, நம்ம ஹோட்டல்லையே என்ன பெஸ்ட்டான சாப்பாடுலாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு டேபிளில் கொண்டு போய் வச்சுருங்க, நம்ம அதை செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பொண்ணு 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்குன்னா நம்ம அதை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா, ஸோ நம்ம கொடுக்கலாம், அவர்கிட்ட காசே வாங்காதீங்கன்னு சொன்னாங்களாம். அப்புறம் இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப நெகிழ்ந்துட்டாலாம். நம்ம யாருன்னே தெரியாது, ஆனால் இவங்க இவ்வளோ நம்மக்கிட்ட அன்பு காண்பித்து நமக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்களே சொல்லிட்டு இன்னும் அதிகமாக படிக்கணுன்ற எண்ணம் அவளுக்கு நல்லா படித்து அதே ஊருக்கு கலெக்டராக செலக்ட் ஆகி அதே ஊரில் கலெக்டராக வரான். ஒரு நாள் அதே ஹோட்டலில் ஒரு டேபிளை புக் பண்ணுறான். அன்னைக்கு ஹோட்டலே பரபரப்பாக இருக்குது, கலெக்டர் வர போகிறாங்க, சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு அதே கலெக்டராக அந்த ஹோட்டலுக்கு வராங்க. அவங்க சாப்பிடும் பொழுது அவங்க அந்த வெயிட்டரையும் அந்த ஓனரையும் கூப்பிட்டு அதே டேபிளில் உட்கார வச்சு சொல்கிறாளாம், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எனக்கு செய்த ஒரு அன்பான ஒரு உபகாரம் இன்னைக்கு என்னை வாழ்க்கையில் இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு.